ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை காராமணி வச்சு புலாவ் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பச்சை காராமணி புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: புதினாவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா, சோம்பு, வெங்காயம், கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு அரைச்சது, பச்சை காராமணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு நெய். பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், பாத்திரம் வச்சுக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்க காராமணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம புளிப்புக்காக வெறும் தயிர் மட்டும்தான் சேர்க்க போறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணியிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். புலாவ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அரிசிலாம் நல்லா வெந்துடுச்சு. புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான பச்சை காராமணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.